நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம். ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் தான் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாயின்ஸ்க்கு இடையில வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் நடக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி தான் ஒரு ஜாயின்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்ஸ்க்கு இடையில வந்து ஒரு ப்ளூ கலர் லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயின்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு ஜவ்வு. ஸோ அதுதான் வந்து நமக்கு என்ன ஆகுது, ரெண்டு எலும்பும் உராய்வு ஏற்படாமல் பார்த்துக்கிற ஒரு ஜவ்வு பகுதி. ஸோ அதை சுற்றி வந்து ஒரு ஃப்ளூயிடு இருக்கும், அதுக்கு பேர் வந்து சைனோவியல் ஃப்ளூயிடு. இதுவும் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃப்ளூயிடு வெளியே போகாமல் இது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற மேலே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, சைனோவியல் மெம்பரேன். அதுக்கப்புறம் ஒரு கவரிங் இருக்குது, அது ஆர்டிகுலர் கேப்சில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகுலர் கேப்சிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு செக்ரீஷனே வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ வந்து ரொம்ப ஓல்டேஜ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாயின்ஸ் வந்து யூஸ் ஆகி ஓவர் யூசேஜ் ஆகி நம்ம வந்து முட்டியை வந்து நிறைய வேலைகளுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்படி யூசேஜ் ஆக ஆக அந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ் டேமேஜ் ஆயிரும். சிலருக்கு டேமேஜ் ஆகி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி ஏற்பட்டு அந்த கார்டிலேஜ் பகுதியில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புண்ணாக ஆயிரும். அந்த புண்ணானது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம உடல் இயக்கத்தின் காரணமாக அதுவாக அந்த புண்ணு ஆறும்போது அந்த கார்டிலேஜஸில் போன் கார்டிலேஜஸில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் கொஞ்சமாக வந்து அந்த புண்ணு ஆறும்போது வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு எலும்பு பகுதி மாதிரி, அதுக்கு பேர் ஆஸ்டியோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு டெபாசிஷன் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டெபாசிஷன் ஆகி மேலும் அந்த முட்டியை வந்து யூஸ் பண்ண என்ன ஆகும்னா மேலும் உராய்வு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகிரும், படி புண்ணாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது வந்து ஒரு 45 ஏஜுக்கு மேலே நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டி தேய்மானம் ஆயிடுச்சு, முட்டி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆர்த்ரைட்டிக் கண்டிஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, கவுட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் நிறைய இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.